அருள்மிகு ஸ்ரீ உமா மகேஸ்வரர் ஆலயம், யாகந்தி, ஆந்திர மாநிலம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யாகண்டியில் உள்ள ஸ்ரீ உமா மகேஸ்வர சுவாமி கோயிலுக்குள்ளே தாங்க இருக்கோம். இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உலகில் நமக்கு தெரியாத அதிசயங்கள் எத்தனையோ உள்ளன. அப்படி ஒரு அதிசயம்தான் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள வளரும் அதிசய கல் நந்தி உள்ள ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் ஆலயம். யாகந்தி ஆலயத்தில் உள்ள நந்தி வருடந்தோறும் வளர்வது மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் சிறியதாக இருந்த நந்தி 20 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 1 அங்குலம் வளர்வதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நந்தியை பக்தர்கள் சுற்றி வர ஏதுவாக பல தூண்களும் అగట్రపట్టుள்ளது. ఇప్పుడు అగస్త్యుల వారు మన భారతావనిలో ఎక్కడా లేనటువంటి విధంగా సతీ సమేతంగా వెలసి ఈ యొక్క కలియుగంలో భక్తులకు దర్శనం కోరడం వల్ల అగస్త్య మహర్షి వారి యొక్క కోరిక మేరకే ఈ యాగంటి క్షేత్రంలో ఉమామహేశ్వర స్వాముల వారు ఒకటే పానిమట్టం మీద ఆది దంపతుల రూపంలో భక్తాదులకు దర్శనమిస్తూ ఉన్నారు. అక్కడ స్వామివారు గర్భాలయంలో వెలిసే సమయానికి ఆలయానికి ఈశాన్య దిశలో ఒక పెద్ద పర్వతం ఉందంట. అప్పుడు శివపార్వతులు స్వయంభూ కాబట్టి మాకు నందీశ్వరుడు కూడా స్వయంభూగా ఉండాలనే ఉద్దేశంతో చేతి ఆశీర్వదిస్తే ఆ యొక్క పర్వతం చిన్న బసవయ్యగా మారిపోయారని చెప్తారు. అప్పటి నుంచి కూడా దినదిన ప్రవర్ధమానంగా పెరుగుతూ వస్తూ ఉన్నట్లుగా చెప్తారు. பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சங்க வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஹரிஹர புக்கராயரால் கட்டப்பட்டது. பண்டைய கால பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களின் மரபுகளை பிரதிபலிக்கிறது. அந்த காலத்தில் அகஸ்திய மகாமுனி இங்கே தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி கோவில் இங்கே கட்டணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுங்க. அதனால் அவர் மகாவிஷ்ணுவோட சிலையை வடிவமைச்சு உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சிலையோட கட்ட விரல் உடைஞ்சதுங்க. அந்த சிலையோட கட்ட விரல் உடைஞ்சதுனால அந்த சிலையை உள்ளே வைக்க முடியாமல் போச்சுங்க. அதனால் அகஸ்திய மகாமுனி ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் தவத்தில் உட்கார்ந்தார். ஏமாற்றமடைந்த அகத்தியர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்பொழுது சிவபெருமான் அகத்தியர் முன் தோன்றி யாகந்தி பெருமாளுக்கு கோவில் அமைக்க உகந்த இடம் இல்லை என்றார். இதையடுத்து அகஸ்தியர் யாகந்தியில் சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பினார் என்கிறது ஸ்தல புராண கதை. இந்த கோவிலை பற்றி ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நம்மளால் காக்காவை பார்க்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி ஒரு காக்கா கூட பறக்காதுங்க. நாங்களும் வந்தோடனே சுற்றி கித்தி பார்க்குறோம், ஒரு காக்காவை கூட பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முன்னொரு சமயம் அமைதியை தேடி வந்த சில முனிவர்கள் யாகந்தியில் தவம் இருந்தனர். அந்த சமயத்தில் சில காகங்களால் முனிவர்களின் தவம் களைந்தது. அதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் இனி காகங்களே யாகந்தியுள் நுழையக்கூடாது என சபித்தனர். அன்று முதல் காகங்கள் யாகந்தியில் பறப்பதில்லை. சனி பகவானின் வாகனம் காகம். முனிவர்கள் காகங்கள் நுழையக்கூடாது என சபித்ததால் இங்கு சனி பகவானும் நுழைவதில்லை. சனி சம்பந்தமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் மற்றும் அஷ்டம சனி, ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தல இறைவனை சனிக்கிழமை வந்து தரிசித்து செல்கின்றனர். இது சனி பகவானுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அகஸ்திய மகாமுனி சிவனையும் பார்வதியும் இணைச்சு இங்க ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசையில கோயில் கட்டியிருக்காங்க. யாகந்தியின் மற்றுமொரு அதிசயம் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் சிலை வடிவில் இங்கு அருள் பாலிக்கின்றனர். மற்ற சிவன் கோவில்களில் இருப்பது போன்று இங்கு சிவபெருமான் லிங்க வடிவில் இல்லாமல் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒன்றாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் அமர்ந்த நிலையில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட சிலையில் அருள் பாலிக்கின்றனர். இப்படி ஒரு காட்சி எங்கும் காண முடியாத அதிசய தோற்றமாகும். திருமண தடை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான பரிகார ஸ்தலமாகவும் యాగంతి உள்ளது. అలాగే ఈ క్షేత్రాన్ని మొట్టమొదట 7-8 శతాబ్దాల మధ్య చోళరాజులు నిర్మాణం చేసినట్లుగా వారు అసంపూర్తిగా వదిలివేయడం వల్ల విజయనగర ప్రభువులు 14వ శతాబ్దంలో ఆలయ నిర్మాణాన్ని అంతా పూర్తి చేసినట్లుగా చెప్తారు. గర్భాలయము, అంతరాలయం, ముఖ మధ్య మండపాలన్నీ కూడా చోళరాజులు, చాళుక్యులు, పల్లవులు నిర్మించినట్లుగా, రాజగోపురము, ప్రాకారము, పెద్ద కోనేరు ఇవన్నీ కూడాను విజయనగర ప్రభువులు పూర్తి చేసినట్లుగా మనకు శాసనాల ద్వారా తెలుస్తూ ఉంది. இந்த இடத்துக்கு யாகண்டின்னு எப்படி பேர் வந்ததுன்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. முற்காலத்தில் வாழ்ந்த சித்தப்பா என்னும் சிவபக்தர் சிவபெருமானை காண வேண்டி கடும் தவம் இருந்தார். அவரது பக்தியை கண்டு மகிழ்ந்த இறைவன் புலி உருக்கொண்டு அவர் முன் தோன்றினார். வந்திருப்பவர் சிவனார் என்றுணர்ந்த சித்தப்பா ஆனந்த கூத்தாடினார். நேனு சிவனே கண்டி, அதாவது நான் சிவனை கண்டு கொண்டேன் என்று கூவினார். அதுதான் நேனு கண்டி என்றாகி பின் யாகந்தி என்று மருவியது. இந்த கோயிலோட விசேஷமே மகா சிவராத்திரி தாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் பக்தர்கள் எல்லாருமே இங்கே சிவராத்திரி அன்னைக்கு சிவன் தரிசனம் பண்ண வருவாங்க. అలాగే ఈ యొక్క క్షేత్రంలో శ్రావణ మాసము, కార్తీక మాసము, మహాశివరాత్రి బ్రహ్మోత్సవాలు చాలా చక్కగా జరుగుతుంది. అలాగే సంక్రాంతికి వచ్చేసి పాయవారి గ్రామోత్సవం జరుగుతుంది. நீங்களும் மறக்காம சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கோவிலில் சிவன், பார்வதி
மற்றும் நந்தி தான் பிரதான தெய்வங்களாக இருக்காங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் தான் வீர பிரம்ம சுவாமி அவர்கள் வாழ்ந்து தியானம் பண்ணதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கால ஞானம்ன்றது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வீர பிரம்மந்திர சுவாமி ஒரு சமயம் யாகந்தி வந்து எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கால ஞானம் என்னும் நூலாக இயற்றினார். இந்த குகையோட உயரம் ரொம்ப கம்மின்றதுனால நம்ம எல்லாருமே இந்த குகைக்குள்ள குனிஞ்சு தான் போய் தரிசனம் பண்ண முடியும். எவரும் எளிதில் செல்ல முடியாத அந்த குகையை என்றும் కానலாம். ఈ క్షేత్రానికి 3 గృహలు ఉన్నాయి. మొదటి గృహలో వచ్చేసి అగస్త్యముల వారు ఆ యొక్క యోగాభ్యాసం చేసిన ప్రదేశం చెప్తారు. అందుకే వాటిని అగస్త్య గుహగా పిలుస్తారు. రెండవ గృహ వచ్చేసి విష్ణుమూర్తి గోరు పుట్టనవేలి గోరు స్థితిలో ఉండడం వల్ల ఆ యొక్క సిద్ధమైనటువంటి విగ్రహాన్ని తీసుకెళ్లి ఆ మధ్యలో ఉన్నటువంటి కొండ చర్యలో పెట్టారు. అలాగే ఆ గృహలోనే స్వరంగ మార్గం ద్వారా ఆ యొక్క కందిమల్లాయపల్లికి వెళ్ళి అక్కడ జీవ సమాధి అయినట్లుగా మనకి ఇతిహాసం తెలుస్తూ ఉంది. இயற்கை சூழ்ந்த அழகிய மலைகள் நிறைந்த கோவிலில் ஒரு அற்புதமான புஷ்கரணியும் உள்ளது. வருஷம் பூரா இந்த கோயிலில் இருக்கிற புஷ்கரணியில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு புனித நீரில் குளிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். ఆలయానికి వాయువ్య దిశలో పుష్కరిణి ఉంది. అగస్త్యుల వారు ఇక్కడికి నీరు ఎక్కడి నుంచి వస్తుందో తెలుసుకోవాలనే ప్రయత్నంలో భాగంగా ఇక్కడికి దాదాపు ఒక 20 కిలోమీటర్ల దూరంలో ముచ్చట్ల అనే ఒక పుణ్యక్షేత్రం ఉంది. అక్కడ ఉన్నటువంటి నీటిలో పసుపు కుంకుమ కలిపితే ఉదయం కలిపితే సాయంకాలం అనే సమయానికి ఇక్కడికి వచ్చాయంట. అందువల్ల నీరు అక్కడి నుంచి ఇక్కడికి వస్తూ ఉంటుందని చెప్తారు. అలాగే ఈ నీరంతా కూడా 24 గంటలు కూడా ప్రవహిస్తూనే ఉంటుంది. இந்த ஆலயத்திற்கு செல்வது எப்படி? ஹைதராபாத்தில் இருந்து 308 கிலோமீட்டர் தொலைவிலும் விஜயவாடாவிலிருந்து 359 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்தும் போக்குவரத்து வசதிகள் உள்ளது. தரிசன நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. உலகிலேயே எங்கும் காண முடியாத அதிசய கல் நந்தியை சென்று தரிசித்து வாழ்வில் சகல நன்மைகளும் பெறுங்கள். இன்னைக்கு நம்ம யாத்திரை நிகழ்ச்சியில ஸ்ரீ உமா மகேஸ்வர சுவாமி கோயிலை பத்தி நிறைய சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு புனித ஸ்தலத்துல வேற ஒரு ஆன்மீக பயணத்துல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். யாத்திரை. Sudisa Bhavesa Vimo Paramesa Parat Parabuta Vita